சொந்தங்களுக்கு வணக்கம். விடிமுழக்கம் சேனலில் ஊடாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. என்று 25ஆம் நாள் ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய நாளிலே பேசக்கூடிய ஒரு விடயமாக இந்த மீனவர்கள், அதாவது எங்களுடைய கடற்தொழிலாளர்கள், தீவகங்களிலே இருக்கக்கூடிய எங்களுடைய கடற்தொழிலாளர்கள் பெரும் துயரங்களை சந்தித்து வருகின்றார்கள். அவர்களுடைய பொருட்கள் மிகுந்த இழப்புகளை சந்தித்து கொண்டு வருகிறது. பொருட்கள் இல்லாமல் போகின்ற ரீதியிலே அவர்களுடைய வாழ்வாதாரம் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்கள் கூறுகின்ற விடயம், அதாவது நாங்கள் எல்லோரும் நேசித்ததாக சொல்லப்படக்கூடிய விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்த பின்னர் இன்னும் அதிகரித்திருக்கிறதாகவே, இந்த பிரச்சனை அதிகரித்திருக்கிறதாகவே காணப்படுகிறது. அதாவது ரோலர்கள் வந்து எங்கள் வலைகளை வெட்டி செல்கின்றது, என்ன ஒரு முடிவும் எடுக்க முடியாதவர்களாக இருக்கின்றோம் என்ற விடயங்களை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வதென்றே தெரியவில்லை, எங்களுடைய வாழ்வாதாரங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது அவர்கள் வலைகளை கொண்டு கடலிலே போடுகின்ற பொழுது அந்த வலைகள் அழிக்கப்பட்ட பின்னர் அவர்கள் அடுத்த கட்டம் உடனடியாகவே என்ன செய்வது என்பது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இப்போ கடல் தொழில் செய்பவர்கள், அவர்கள் அந்த தொழிலை நம்பித்தான் அவர்களுடைய ஜீவனோபாயம் இருந்து கொண்டிருக்கும். அந்த தொழில் அழிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்கள் சொல்கின்றார்கள், எல்லை தாண்டி வருகிறார்கள், அதாவது கடற்படையினர் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், எங்கள் பொருட்கள் எல்லாம் நாசமடைந்து கொண்டிருக்கின்றது என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இதை தொடர்ந்து நீங்கள் அந்த அவர்களுடைய நேரடியான காணொளியையும் பார்க்கலாம். அதாவது எல்லை தாண்டி வரும் தமிழக கடற்தொழிலாளர்களை துப்பாக்கியால் சூடு நடத்தியாவது கட்டுப்படுத்துங்கள் என்று அவர்கள் இயலாத நிலையிலே கடற்படையிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். இதை யார் சொல்லியிருக்கின்றார்கள் என்றால், யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளனத்தின் பொருளாளர் மகேஷ் தான் கடற்படையிடம் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற, அதாவது நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே தான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது தீவக பகுதிகளிலே அண்மை காலங்களாக இந்திய இழுவை மடிப்படகுகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாகவும், அதனால் நமது கடல் தொழிலாளர்களின் பெருந்தொகையான வலைகள், உடைமைகள் அழிக்கப்பட்டு கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார். நாங்களும் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ மகஜர்கள் கையளித்தும் சொல்லனா துயரங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். சகல தரப்பினருக்கு முறையிட்டிருக்கின்றோம். அது இன்னும் நிறுத்தப்பட்டதாக இல்லை. முதலமைச்சர் விஜய் பொறுப்பெடுத்த பிறகு ஏதாவது கட்டுப்பாடு வரும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னும் அதிகமாக எங்களது கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைகின்றார்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். மன்னாரில் ஒரு படகு கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்கின்றது. அது எங்களுக்கு திருப்தியாக இல்லை. 1000 படகு வருகின்ற பொழுது ஒன்றை கைது செய்வதனால் எந்த தீர்வும் காண முடியாது. கடற்படையிடம் நாங்கள் கூறுவது, நீங்கள் எந்த விதமான துப்பாக்கி பிரயோகம் செய்தாவது இந்த படகுகளை நிறுத்துவதற்குரிய வழிகளை செய்யுங்கள். நெடுக கேட்டுக்கொண்டு கெஞ்சி கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் இந்திய மீனவர்களோடு பேசுவதாலேயோ அல்லது இந்திய அரசாங்கத்தோடு பேசுவதாலேயோ எங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. அவர்கள் பேசியே எங்களது மக்களை ஏமாற்றி எங்களது வளங்களையும் சூறையாடி எங்களையும் அழித்து இன்றைக்கு கடற்றொழில் சமூகம் பெரும் துயரத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி கடற்படைக்கும் ஜனாதிபதிக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எங்களுடைய 117 சங்கங்களும் சமாச சம்மேளனங்களும் கடற்படைக்கு நன்றியுடையவர்களாகவும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்களாகவும் நாங்கள் இன்றைக்கும் இருப்போம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். உண்மையிலே அவர்கள் ஒரு இயலாத நிலைமையிலே தான் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். நாங்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே நன்றியுடையவர்களாக இருப்போம், தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள், எங்கள் தொழிலை மீட்டு தாருங்கள் என்று அவர்கள் ஒரு மன்றாட்டமான ஒரு கோரிக்கையை முன்வைத்ததாகத்தான் இந்த துணை காணப்படுகிறது, இல்லையா? எங்களுடைய இந்த தேசத்திலே இந்த கடற்தொழிலாளர்கள் பட்டு வரும் பாடு என்பது மிக பெரும் துயரமான ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு நீண்ட கால பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே ஒரு முடிவு எட்டப்படாத ஒரு பிரச்சனையாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. தினம் 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 இந்த
மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த விலையின் பெறுமதி கிட்டத்தட்ட லட்ச ரூபா பெறுமதியிலே தான் இந்த விலைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு போடுகின்றோம். அது உடனடியாகவே அளிக்கப்பட்டால் அவர்கள் அடுத்த கட்டம் என்ன செய்ய முடியும்? வங்கிகள் கூட அவர்களுக்கு இந்த கடன்களை வழங்குகின்ற போது கடல் தொழிலின் மாபெரும் ஒரு நம்பிக்கையிலே தான் இந்த வங்கிகளும் அவர்களுக்கு கடன்களை வழங்குகின்றது. ஆனால் அந்த கடன்களை பெற்று அவர்கள் தொழில் வளங்களை செயற்படுத்துகின்ற பொழுது அது அளிக்கப்பட்டால் அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு என்ன செய்ய முடியும்? கடன்களை கட்ட முடியுமா? தங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க முடியுமா? தங்களுடைய குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை அவர்கள் எவ்வாறு கொண்டு செல்ல முடியும் என்றொரு பிரச்சனை இங்கே இருக்கத்தான் செய்கிறது. எனவே இதற்கு விரைந்து இந்த அரசுகள் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசாயினும் சரி, இலங்கை அரசாயினும் சரி, இந்த மக்களின் வாழ்வாதார நிலைமையை கருத்தில் கொண்டு அவர்கள் சரியான ஒரு முடிவை எட்ட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். எனவே தயவு கூர்ந்து அந்த மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள், அவர்களின் அந்த சொல்லனா துயரங்களை மாற்றுங்கள், அவர்களின் வாழ்வாதாரங்கள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அதற்கான ஒரு முடிவை எடுங்கள். தொடர்ந்து அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த நேர்காணலையும் நீங்கள் காணலாம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் நெடுந்தீவு கடற்தொழிலாளர்கள் வியாழக்கிழமை நாங்கள் இந்த நண்டு வலையை கொண்டே கடல்ல விட்டு நாங்கள் வியாழக்கிழமை கடல்ல விலை போட்டா சனிக்கிழமை தான் போய் நாங்கள் விலை பாக்குறோம். நாங்கள் என்னன்னு சொன்னா திங்கள், புதன், சனி போன்ற நாட்கள்ல இந்தியன் ராமேஸ்வரம் மற்ற இடத்தை சேர்ந்த இந்தியன் ரோலர்கள் வாரதால நாங்கள் இந்த வியாழக்கிழமை தொழிலை மட்டும்தான் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நடுத்தீவு மீனவர்கள் அனைவருமே அந்த வகையில வியாழக்கிழமை நாங்கள் விலை போட்டு இன்றைக்கு போய் வலையை இழுக்க போன இடத்துல இன்றைய தினம் நெடுந்தீவில் இருக்கிற நெடுந்தீவு மீனவர்கள் மட்டுமல்ல, அனலதீவு, புங்குடுதீவு, நைனாதீவு, மன்னார் மீனவர்கள் மட்டுமன்றி அனைத்து இடங்களிலுமே இருக்கிற அனைத்து வலைகள், பெருமதியான வலைகள், கிட்டத்தட்ட ஒரு போட்ல 3 லட்சம் பெருமதியான வலைகளை தான் எல்லாரும் கொண்டே கடலை விட்டு தான் அந்த நண்டை பிடிக்கிறவங்க. இன்றைக்கு பாருங்க, இந்த போட்டுக்கு 5 துண்டு வேலை தான், இது ஒரு 10,000 பெருமதியான வேலை தான் இதுல கிடக்குது. மிச்சம் 3 லட்சம் ரூபாய் பெருமதியான வலைகள் அப்படியே இந்தியன் ரோலர், அதாவது காரைக்கால் ரோலர் அவங்க வெட்டி கொண்டு போயிட்டாங்க. இங்க பாருங்க, இந்த கயிறு மட்டும்தான் வருது, இழுக்களுக்கு கயிறு மட்டும்தான் வருது, விலையை அப்படியே வெட்டி அறுத்து கொண்டு போயிட்டாங்க. இப்படியே இங்கால நிறைய போட்டுகள் கிடக்குது. சில போட்டுகளுக்கு இந்த 5 துண்டு விலையும் இல்லாம வந்திருக்குது. அப்ப இப்படி என்று சொன்னா நாங்கள் என்னென்று தொழில் செய்கிறது. இங்க பாருங்க, இந்த நெடுந்தீவு மக்களையும் சரி, இந்த இலங்கை மக்களையும் சரி பாதுகாக்கிற கடற்படையை பாருங்க. நெடுந்தீவுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் எல்லாம் கிடக்குது. ஒரு கடல் எல்லையை பாதுகாக்கணும். ஒரு 2 நாட்டுக்கும் கடல் தான் எல்லையா இருக்குது. அப்ப இந்த ஒரு இலங்கை மக்களையும் சரி, இலங்கை மீனவர்களையும் சரி பாதுகாக்கிற நேவி ஒரு கடல் எல்லையில நின்று கொண்டு 2 நாட்டுக்கும் இடைப்பட்ட ஒரு எல்லையில நின்று கொண்டு இந்த மீனவர்களை பாதுகாக்க வேண்டிய கடற்படை நேவி இந்த நெடுந்தீவு கரையில இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல பாதுகாப்பா அப்படியே கிடக்குது. தனக்கு பாதுகாப்பாக அப்படியே கிடக்குது. ஆனா கொஞ்சம் காத்து நிக்குது. இந்த காத்து அடிச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த காரைக்கால் ரோலர் அவங்க டேர்ன் இல்ல. அவங்களுக்கு காரைக்கால் ரோலர், பாண்டிச்சேரி, நாகப்பட்டினம் போன்ற ரோலர்களுக்கு டேர்ன் இல்ல. அவங்க 15 நாள் 20 நாள் தங்குகிற அனுமதியோட தான் இந்த கடலுக்கு வாரவங்க. அவங்க தங்கட இடத்துக்குள்ள முழுக்க வலிச்சு துடைச்சி போட்டு அங்க 1 மில்லியன் சொன்னா போல அப்படியே இங்க இலங்கை நெடுந்தீவு கச்சேரி பக்கத்தால இஞ்சால இருக்கிற வடபகுதியில இருக்கிற அனைத்து தீவு மக்கள்கிட்ட இந்த வாழ்வாதாரத்தை அப்படியே அழிச்சு கொண்டு போறாங்க. இந்த 5 வேலையோட நாங்க அடுத்த கட்டமா இந்த நடவடிக்கை எடுக்கிறது. என்ன தொழிலை செய்யறது? வாழ்வாதாரம் என்ன செய்யறது? வாழ்வாதாரத்துக்கு நாங்க எங்க போறது? யார்கிட்ட கேக்குறது? இப்படி இது மட்டும் இல்லாம இப்படி ஒரு 15 ஓட்டு கிட்ட கிடக்குது. இது ஒரு சின்ன ஒரு இடம் தான். ஒரு 100 மீட்டர் தூரத்துக்குள்ள தான் இவ்வளவு போட்டு கிடக்குது. இதுக்கு அங்கால நிறைய போட்டுகள். அப்படி ஒவ்வொரு தீவிலையும் எல்லா மக்களுமே கஷ்டப்பட்டு இன்றைய தினம் எல்லா ஓட்டுகளுமே எங்களை கிட்ட கதைச்சு இந்த இவ்வளவு இப்படியான வேலைகளை தான் காட்டி கொண்டு போறாங்க. 5 வேலை 10 வேலையோட போறாங்க. இதுக்கான இந்த இந்தியன் ரோலர்களுக்கு எதிராக இத்தனை ஆர்ப்பாட்டம் செஞ்சோம். நாங்கள் கச்சேரியில போய் யாழ்ப்பாணம் போய் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்களை செஞ்சது. ஆனாலும் இந்த புதிய அரசாங்கத்திலையும் இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு இதுவரைக்குமே எங்களுக்கு கிடைக்கப்படையில. பல அபிவிருத்தி திட்டங்கள், வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த மீனவ சமுதாயத்துக்கு சொல்லி உண்மையிலே இதுவரைக்குமாக ஒரு நிரந்தர தீர்வு ஒன்று இல்லாம இருக்கு இந்த காரைக்கால் ரோலரால. இனி என்ன செய்யணும்னு சொன்னா, உண்மையிலே இந்த ஒரு நேவியை வச்சு இந்த அவள ரோலரையும் பிடிக்கிறாரு. ஒரு 10-15 நேவிகளை கூட்டிக் கொண்டு இலங்கைக்கு இந்தியாவுக்கு எல்லையில கொண்டே நிறுத்தி அவங்களை இந்த ரோலர்களை இலங்கை நெடுந்தீவில இருந்து 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர்களை விட்ட வேலைகள் தான் இன்றைக்கு இப்படி கயிறுமா அருந்து போய் 5 வேலை 10 வேலையோட நிக்கிறாங்க எங்களோட நெடுந்தீவு மீனவர்கள்.
இதுக்கு ஒரு நிரந்தர ஒரு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்குமே எங்களுக்கு நிரந்தர தீர்வு இல்லை. இந்த வேலையை நாங்கள் திரும்ப புதுசா கட்டினாலும் திரும்ப 1 கிழமையோ 2 கிழமையாலேயோ அந்த வேலையும் திரும்ப கடலோட போற வேலை தான். இதனால ஒற்று தீர்வுமே எங்களுக்கு இல்ல. இந்த ரோலரை முதல் கட்டுப்படுத்தணும். அதுக்கு இலங்கை கடற்படை மிகவும் ஒரு சிறந்த முறையில இந்த கடல் எல்லையை பாதுகாக்கணும் என்று நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். நன்றி.